இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீரியஸான மேட்டர பத்தி தான் வந்து பேசப் போறோம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து ஸ்டாக் புரோக்கர் வந்து இருப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபேமஸான ஒரு சில ஸ்டாக் புரோக்கர்லாம் இருப்பாங்க. எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஞ்சல் ஒன் இருக்காங்க, அப்புறம் குரோ இருக்காங்க, அப்புறம் அப்ஸ்டாக்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஜீரோதா இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கனக்குள்ள குரோவும், அதே மாரி ஜீரோதா இங்கனக்குள்ள ரொம்ப மேக்ஸிமம் வந்து ஃபேமஸா இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு டாப் பொசிஷன்ல இருக்காங்க. ஜீரோதா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ரொம்ப டாப் பொசிஷன்ல இருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2021ல இருந்து அதே மாரி 2024 இந்த 4 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அளவுக்கு அதிகமா வந்து சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ புரோக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அளவே இல்லாத மாரி சம்பாரிச்சிருக்காங்க. பட் இப்ப என்னாச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2024 எண்டிங்ல இருந்து 2024 எண்டிங்ல இருந்து அதே மாரி 2025 ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால அவ்வளவா சம்பாரிக்க முடியல. வெறும் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு தான் அவங்க வந்து சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 6 முக்கியமான ரீசன் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அதோட இம்பாக்ட் எங்க விழுகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் புரோக்கர் மேல தான் விழுகும். ஸோ இவங்க 2 பேர பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமத் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ KMATH காமத் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிதின் காமத், அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிகில் காமத். ஸோ இவங்க யாரு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோதாவோட ஓனர்ஸ். அதுல நிதின் காமத் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து சிஇஓவா இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கம்பெனிய வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா, நிகில் காமத் அவ்வளவா வந்து இப்போதைக்கு நம்ம கம்பெனி பிசினஸ்ல இல்ல. பட் ட்ரேடிங் பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இதுல என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரோதா வந்து எந்த மாரி கம்பெனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 100% அவங்க தான் வச்சிருக்காங்க கம்பெனிய. ஸோ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில கம்பெனி என்ன செஞ்சிருப்போம், புரமோட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புரமோட்டர்னா ஓனர். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50% மேல வச்சிருப்பாங்க. ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டரே இருக்க மாட்டாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து ஒரு சில பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க. டிஐஏ ஒரு சில பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க. அதே மாரி கவர்மெண்ட், பப்ளிக் ஒரு மாரி நெறைய பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க. பட் நம்ம நிகில் காமத், அதே மாரி நிதின் காமத்தோட கம்பெனி அதாவது ஜீரோதா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இவங்க வந்து ஃபுல்லா 100% வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல் கம்பெனியே இவங்ககிட்ட தான் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்டர வந்து யாருமே உள்ள இழுக்கல. இவங்களே எல்லாமே தனியா வந்து மேனேஜ் பண்ணி, இவ்வளோ பெரிய கம்பெனிய வந்து அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. இதான் வந்து இவங்களோட ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் பெஸ்ட் பொசிஷன் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஸோ இருக்கிறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இவங்க தான் ஓரளவுக்கு நம்பர் 1 புரோக்கரா இருக்காங்க. பட் இப்போதைக்கு நிதின் காமத் அவர் வந்து ட்வீட் என்ன போட்டாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கனக்குள்ள நெறையா இதுன்னு எழுதியிருப்பாங்க. சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ வந்து அவரோட கம்பெனியோட குறையுது. அதாவது ஜீரோதாவோட ரெவென்யூ வந்து குறையுது. எதனால அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டிடி அதாவது கவர்மெண்ட் வந்து டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அது இதுன்னு டாக்ஸ் ஏத்திருக்காங்க. அதேமாரி செபியோட வந்து இப்போதைக்கு எக்ஸ்பைரி வந்த வீக்லி எக்ஸ்பைரி பத்தி இங்கனக்குள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ரிபேட் வந்து தருவாங்க. ஸோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிபேட் வரும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஃபுல்லா வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி வளைச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் மேல அடி தான் விழுந்துகிட்டு இருக்கு. அதுல இவர் என்ன ட்வீட் பண்ணாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2024 இருந்து எங்களோட ரெவென்யூ வந்து இப்போதைக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. பட் நான் வந்து 2021லேருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த புரோக்கிங் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழ தான் விழுகும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் நான் யோசிக்க வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து மேல போய்க்கிட்டே இருந்துச்சு. பட் அந்த யோசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அது உண்மையாயிருச்சு. அக்டோபர் 2024ல இருந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து கீழ விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பயம் வந்து பார்த்தீங்கன்னா, 2021ல இருந்து அந்த பயம் வந்து இப்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாரி அவர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட குவார்ட்டர் 1ஓட ரிசல்ட் வந்து எங்களுக்குள்ள வந்து சொன்னாரு. ஸோ குவார்ட்டர் 1 ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 40% வந்து புரோக்கரேஜ் ரெவென்யூ எங்களுக்குள்ள வந்து கீழ விழுந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிதின் காமத் வந்து எங்களுக்குள்ள சிக்னல் குடுத்திருக்காரு. எத சிக்னல் குடுத்திருக்காரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பிவோட் அவங்களோட பிசினஸ் மாடல வந்து எங்களுக்குள்ள மாத்தணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிசினஸ் மாடல்ல என்ன மாத்தணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது வந்து ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. அவரோட அந்த ட்வீட்ல அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ செபி வந்து வீக்லி எக்ஸ்பைரிய எங்களுக்குள்ள வந்து நிப்பாட்டலைன்னா, நாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ஈக்விட்டி டெலிவரி செக்மெண்ட்ல வந்து புரோக்கரேஜ வந்து எங்களுக்குள்ள ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ செபியோட வீக்லி எக்ஸ்பைரி தான் எங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய எதிரியா இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஈக்விட்டி டெலிவரி வந்து இப்போதைக்கு 0 வந்து புரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த ஈக்விட்டி டெலிவரியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 0ல இருந்து சார்ஜஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி எங்களுக்குள்ள வந்து பேசுறாங்க. ஸோ இந்த சார்ஜஸ் ஆட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, இப்போதைக்கு இவங்க 2015லேருந்து இவங்க வந்து புரோக்கிங் இண்டஸ்ட்ரியில வந்து இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் புரோக்கர் ஆரம்பிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான். ஸோ டிஸ்கவுண்ட் புரோக்கர் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அவங்க ஈக்விட்டி டெலிவரி வந்து 0 தான் புரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அது கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு. ஸோ இந்த ஈக்விட்டி டெலிவரில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் 0 தான் குடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் ஃபேமஸான விஷயம் தான். ஸோ அந்த 0லேருந்து இப்போதைக்கு கொஞ்சம் சார்ஜ் ஏறப்போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நியூஸா எனக்குள்ள வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஞ்சல் ஒன். ஸோ ஏஞ்சல் ஒன்னோட ப்ராஃபிட் ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட போன 4 குவார்ட்டரோட ரிசல்ட்டு. ஸோ அவங்க ஃபுல் 4 குவார்ட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு.
423 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 281, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 175, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 114. ஸோ இங்கனக்குள்ள என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் வைஸ் குவார்ட்டர் வந்து இங்கனக்குள்ள வந்து குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அவங்களோட பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மூழ்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அதேமாரி Zerodhaவோடது பாருங்க. ஸோ Zerodhaவோடது பார்த்தீங்கன்னா, 2024ல 9,995 கோடி ரெவென்யூ. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 5,493 கோடி. அதேமாரி Growவோடது பார்த்துக்கோங்க. ஸோ Grow வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள கம்மியா தான் இருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து நெனைப்பீங்க, Grow தான் நம்பர் 1 இருக்காங்க அப்படிங்கிறது. பட் அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம வந்து கிளையண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளையண்ட் வந்து அதிகமா இருக்காங்க Growட்ட. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளையண்ட் அதிகமா வச்சிருக்காங்க. பட் சம்பாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, Zerodha தான் அதிகமா சம்பாரிக்கிறாங்க. ஸோ நீங்களே வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க எப்படி சம்பாரிக்கிறாங்கன்ட்டு. ஸோ 10,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 5,500 சம்திங். அதேமாரி Grow வந்து பார்த்தீங்கன்னா 3,145 கோடி ரெவென்யூ. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ல இருக்காங்க. 805 கோடி வந்து லாஸ்ல இருக்காங்க. ஸோ அது ஒரு சில டாக்ஸ் அது இதுன்னு இருந்துச்சு. அதனால கொஞ்சம் இங்கனக்குள்ள இந்த வருஷம் வந்து லாஸ்ல போனாங்க. பட் FY25ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரெவென்யூ குறைஞ்சு போச்சு. முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 10,000 கோடி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8,500 கோடி. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ இருந்துச்சு? 5,500 கோடி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4,000 கோடி குறைஞ்சிருச்சு. அதேமாரி Growவோடது வந்து பார்த்தீங்கன்னா 4,056 கோடி. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு. பட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1,819 கோடி இங்கனக்குள்ள இன்கிரீஸ் ஆயிருக்கு. பட் போன தடவ லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில டாக்ஸ் அது இதுன்னு இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் வந்து ஆச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து இவங்க சம்பாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடிங் பிசினஸ்ல தான் சம்பாரிப்பாங்க. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் பிசினஸ் இருக்கும். அதேமாரி இன்வெஸ்டிங் அப்படிங்கிற பிசினஸ் இருக்கும். இன்வெஸ்டிங் பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவா வந்து இங்கனக்குள்ள சார்ஜஸ்லாம் இருக்காது. ட்ரேடிங் பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ரூ. 20 பெர் ட்ரேட் இங்கனக்குள்ள வந்து கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் பண்ணும்போது ₹40 இங்கனக்குள்ள கிடைக்கும். ஸோ இந்த ₹40 இங்கனக்குள்ள வந்து கேன்சல் ஆகுறது தான் இங்கனக்குள்ள வந்து அவங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கனக்குள்ள நம்ம Zerodha வந்து இன்வெஸ்டிங் பிசினஸ்ல அவங்க வந்து ₹0 இங்கனக்குள்ள வந்து அவங்க வந்து புரொவைட் பண்ண முடியுது. இங்கனக்குள்ள சம்பாரிக்கிறனால இங்கனக்குள்ள அவங்க வந்து ஃப்ரீயா தராங்க. பட் இங்கனக்குள்ளேயே வந்து அடி விழுந்துச்சுன்னா, இங்கனக்குள்ள அவங்க சார்ஜ் ஏத்தி தான் ஆகணும். ஸோ இதான் இங்கனக்குள்ள நடந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்குருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கோவிட்-19 தான். ஸோ கோவிட்-19ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆரம்பிக்குது. ஏன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபுல் லெவல்ல வந்து ஆன்லைன் லெவல்ல வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, டீமேட் அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவிடுக்கு முன்னாடி வந்து 3.6 crore தான் இருந்துச்சு. அடுத்து கோவிட்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 9 கோடியா மாறுச்சு. அடுத்து 2025 ஆகஸ்ட் மாசம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 20.5 கோடி டீமேட் அக்கவுண்ட் இருக்கு. ஸோ நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, 140 கோடி பேர் இருக்காங்க. 140 கோடி பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 20.5 கோடி தான் டீமேட் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு காரணமா இருந்துச்சு. பிளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் வந்து கோவிட்-19 அப்ப கிட்டத்தட்ட 12,000 இருந்துச்சு. ஸோ 12,000த்துல இருந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குனு கீழ இறங்கி 8,000 போயிருச்சு. ஸோ இந்த 8,000 போனது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரே மாசத்துல தான் போச்சு. ஒரே மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 36% எனக்குள்ள வந்து கீழ விழுந்துச்சு. அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துல இந்த 8,000த்துலேருந்து எவ்வளோ போச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 8,000த்துலேருந்து உடனே 18,000 போச்சு. பட் இது போனது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் எவ்வளோ ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த 1 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளோ 115% எனக்குள்ள வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இது கூட பத்தாம என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து இன்னும் 2 வருஷத்துல 18,000த்துலேருந்து எவ்வளோ போயிருக்கு? 26,000 போயிருக்கு. ஸோ இந்த நம்ம ஸ்டார்ட்டிங்ல 2020லேருந்து பார்த்தீங்கன்னா, 2024 அக்டோபர் முடிய வந்து பார்த்தீங்கன்னா, 8,000த்துலேருந்து இங்கனக்குள்ள எவ்வளோ போயிருக்கு? நமக்கு 26,000 முடிய போயிருக்கு. ஸோ இங்கனக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய புல் ரன் இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, காசு சம்பாரிக்கணும் அப்படிங்கிற மார்க்கெட்ல வந்தாங்க. அந்த புல் ரன்ன பார்த்து. இப்போதைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த புல் ரன் போயிருச்சு. 1 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த மார்க்கெட்டுமே வந்து அவ்வளவா இன்கிரீஸ் ஆகல. ஸோ எல்லாமே இங்கனக்குள்ள வந்து விலகணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்ப்பாங்க. அதான் இங்கனக்குள்ள நடந்திருக்கு. 2வது ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம செபி. ஸோ செபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் மேல வந்து ரொம்ப பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஷன் பையிங்ல தான் எங்களுக்குள்ள வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பையிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, கால் வந்து வாங்குவோம். அதேமாரி புட் வாங்குவோம். ஸோ கால், புட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து 93% இங்கனக்குள்ள வந்து லாஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி நியூஸ்லாம் எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். 90%க்கு மேல ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து மணிய வந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் தான் எனக்குள்ள ஒரு பெரிய தலைவலியா இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செபி வந்து நம்ம ரீட்டெயில் ட்ரேடர்ஸ காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்கனக்குள்ள வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால இந்த 2வது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள இது ஒரு பெரிய அடி விழுந்துருச்சு நம்ம புரோக்கருக்கு. அடுத்து இப்போதைக்கு இன்னும் அடி குடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செபி வந்து வீக்லி எக்ஸ்பைரி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீக்லி எக்ஸ்பைரிலாம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். நம்ம புரோக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள சோலியே முடிஞ்சு போகும். அவங்களால எதுவுமே சம்பாரிக்க முடியாது. ஸோ அடுத்து 3வது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்டோட டாக்ஸு.
ஸோ டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய தலைவலியா இருந்துச்சு. நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேடிங் அப்ப நெறைய நெறைய விதமான டாக்ஸ் வாங்குவாங்க. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சம்பாரிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து ப்ராஃபிட்ல அவங்க வந்து ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இங்கனக்குள்ள வந்து எஸ்டிசிஜி வாங்குவாங்க. ஸோ சுத்தி வளச்சு வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் சம்பாரிச்சாலும் கவர்மெண்ட் தான் இங்கனக்குள்ள வந்து சம்பாரிக்க போறாங்க. பிளஸ் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து கவர்மெண்ட் சம்பாரிப்பாங்க. அதே மாரி புரோக்கர் சம்பாரிப்பாங்க. நீங்க ப்ராஃபிட் பண்றீங்களோ, இல்ல லாஸ் பண்றீங்களோ 2 பேரும் அவங்க வந்து தனியா வந்து காசு சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க தான் இங்கனக்குள்ள வந்து ஒரு பெரிய முட்டாளா இருப்பீங்க. அடுத்து 4வது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸிங் எ கஸ்டமர். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து அவங்க தோத்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ தோத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, குரோ வந்து 2025ல ஜனவரி டூ ஜூன் மாசம் வந்து 6,00,000 கஸ்டமர் எனக்குள்ள வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. Zerodha வந்து பார்த்தீங்கன்னா, 5,50,000 அதே மாரி ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்கன்னா, 4,50,000 அப்ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 3,00,000 எனக்குள்ள வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தன பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட விட்டே ஓடி போய்ட்டாங்க. மார்க்கெட்ட விட்டு ஓடி போய்ட்டாங்களோ, இல்ல வேற புரோக்கர புடிச்சிருக்காங்களோ, பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட விட்டு தான் இங்கனக்குள்ள ஓடி போயிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல இப்படியே தான் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் எல்லாமே வந்து விழணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. மார்க்கெட் நல்லா இருக்கும்போது டக் டக்குன்னு எல்லாம் வந்து வருவாங்க. மார்க்கெட் கீழ இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து அவ்வளவா வந்து லீவ் பண்ண மாட்டாங்க மார்க்கெட்ட. இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து மேக்ஸிமம் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் இங்கனக்குள்ள வந்து ஓடி போயிருவாங்க. அதே மாரி தான் இங்கனக்குள்ள வந்து நடந்திருக்கு. ஸோ 5வது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் இங்கனக்குள்ள வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. காம்படிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஜியோ, பிளாக்ராக் இங்கனக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட புரோக்கிங் பிசினஸ் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் சர்வீஸ் புரோக்கர். ஸோ ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் இங்கனக்குள்ள வந்து எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ் இங்கனக்குள்ள வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டீஸ், கோடக் செக்யூரிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் புரோக்கர்லேருந்து இங்கனக்குள்ள வந்து மாறுறாங்க. பட் எல்லாமே அப்படிங்கிற சொல்ல முடியாது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 100 பேர் இங்கனக்குள்ள வந்து விலகுறாங்கன்னா, 10 பேர் இங்கனக்குள்ள போறாங்க அப்படிங்கிற மாரி இங்கனக்குள்ள ஒரு நடக்குது. ஸோ ஒரு சில புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் சர்வீஸ் புரோக்கரும் இங்கனக்குள்ள வந்து சூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத இங்கனக்குள்ள வந்து சொல்ல முடியும். ஸோ டேட்டா இங்கனக்குள்ள வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 6வது ரீசன் கடைசி ரீசன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ரீசன். இத பத்தி இப்பயே சொன்னேன். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் 1 வருஷத்துல வந்து ஒரு ரிட்டர்ன் இங்கனக்குள்ள குடுக்கல. எவ்வளோ இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள வந்து இருக்கு. கீழ விழுந்துச்சு. மறுபடியும் இங்கனக்குள்ள தான் இருக்கு. எந்த ரிட்டர்னுமே இங்கனக்குள்ள குடுக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டா இருக்கு நம்ம புரோக்கருக்கு. இங்கனக்குள்ள மார்க்கெட் இன்கிரீஸ் ஆனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடர்ஸ் வருவாங்க, இன்வெஸ்டர் வருவாங்க. அவங்க வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. பட் இங்கனக்குள்ள எதுவுமே நடக்கல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, புரோக்கரோட இங்கனக்குள்ள கிளையண்ட்ஸ் இங்கனக்குள்ள வந்து லாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால ட்ரேடிங்கும் எதுவும் பண்ண மாட்றாங்க. ஸோ இங்கனக்குள்ள இதான் வந்து ஒரு பெரிய 6 ரீசன் இருந்துச்சு. இதில கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, Zerodhaவோட சிஇஓ நிதின் காமத் வந்து மே எண்ட் த எக்விட்டி டெலிவரி ஃப்ரீ டெலிவரி. அந்த ஃப்ரீ டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா, மே தான் இங்கனக்குள்ள நடந்திருக்கு. ஸோ அவங்களோட ரெவென்யூ இங்கனக்குள்ள வந்து ஃபால் ஆயிருக்கு. அடுத்து எவ்வளோ ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ வேற வந்து பார்த்தீங்கன்னா, Zerodhaவ தவிர இங்கனக்குள்ள தன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி வந்து சார்ஜ் பண்றாங்க. அதாவது சார்ஜ் பண்ணல. ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு தராங்க. மத்தபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெலிவரியில வந்து கண்டிப்பா சார்ஜ் வந்து வாங்குறாங்க. அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அதிகமா சார்ஜ் பண்றாங்க. ஏஞ்சல் ஒன்னும், குரோவும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு Zerodhaவும் அதே மாரி தன் ஆப் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து கம்மியா சார்ஜ் பண்றாங்க. ஸோ இந்த 2 ஆப் வந்து இப்போதைக்கு சார்ஜ் ஏத்துவாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். பிளஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சார்ஜ் ஏத்தாமயே ஓரளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. Zerodhaலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இருக்கிறதுலே அதிகமா சம்பாதிக்கிறதே Zerodha தான். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ள சார்ஜ் ஏத்தணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சார்ஜ் வச்சிருக்காங்க. சார்ஜ் வச்சே நாங்க வந்து சம்பாரிக்க முடியல அப்படிங்கிறது அழுதுகிட்டு இருக்காங்க. பட் இவங்க என்ன இடத்துல வந்து ஏத்தப் போறாங்க, எந்த சார்ஜ வந்து ஏத்தப் போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். பிளஸ் இன்னொன்னு என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து இந்த வீடியோ வந்து இங்கனக்குள்ள பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த புரோக்கர் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, மேல ஒரு ஐ பட்டன்ல வரும். அத என்ன செக் பண்ணுங்க. ஸோ இதில என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புரோக்கர் எப்ப வேணா ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். ஸோ அத வந்து முன்னாடியே வந்து செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு சார்ஜஸ் வந்து ஏத்துவாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட் இருக்கு. பட் அந்த டவுட் எப்படி கிளியர் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செபியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரி இங்கனக்குள்ள ஓகே ஆயிருச்சுன்னா அவ்வளோதான். சோலி முடிஞ்சுச்சு. சார்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து எக்கச்சக்கமால இருந்து ஏறும். Zerodha வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் ஏத்துவாங்க. பட் ஏன்னா அவங்க வந்து ஃபுல் 100% வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஷேரு. அதாவது கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சார்ஜஸ் ஏத்துறது, ஏத்தாதது, பிசினஸ் சமாளிக்கிறது, சமாளிக்காதது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பட் மத்த பிசினஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கனக்குள்ள இன்வெஸ்டர் இருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ப்ராஃபிட் எதிர்பார்ப்பாங்க. ப்ராஃபிட் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா இருக்குமோ, அவங்க அததான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து சார்ஜஸ் ஏத்தணும் அப்படிங்கிற மாரி தான் நெனப்பாங்க. பட் Zerodha வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் கண்ட்ரோலுமே 100%மே அவங்ககிட்ட இருக்கிறனால, அவங்க ஃபுல்லா அவங்க இஷ்டம் தான். அவங்க ஏத்தணும்னு நெனச்சா ஏத்துவாங்க. சம்பாரிக்கணும்னு நெனச்சா சம்பாரிப்பாங்க. அதாவது சம்பாரிக்கணும்னு நெனச்சா சார்ஜஸ் ஏத்துவாங்க. சம்பாரிக்கணும்னு நெனைக்கல, மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்கன்னா, ஸோ சார்ஜஸ் ஏத்த மாட்டாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. குட் பை.